சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலம் அற்பமானது, சொற்பமானது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் சிறந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கும் கூட அல்லாஹ் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை. சஹீஹுல் புகாரியில் வருகிறது, இன்னும் ஒரு ரிவாயத்திலும் வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்ததற்கு பின்னால் இந்த உலகத்தில் நாயகத்தை உயிரை விட நேசித்தவர் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எந்த மகளும் தன்னுடைய தகப்பனை அவ்வாறு நேசித்திருக்க முடியாது. அவ்வளவு உயிரை வைத்திருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 6 மாதம் தான் இந்த உலகத்தில் அன்னை ஃபாத்திமா வாழ்ந்தார்கள். சகோதரர்களே, சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், அந்த 6 மாதமும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரித்த சரித்திரம் கிடையாது, சிரிக்கவில்லை. அண்ணல் நாயகத்தை அடக்கியதற்கு பின்னால் ஓடி போய் அந்த மண்ணை அள்ளி, நபியுடைய கபரு மண்ணை அள்ளி அதை மோந்து கொண்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார், மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதா அல்லா யஷும்ம மத ஸமானி கவாலியா. யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் மண்ணை மோந்து கொள்வாரோ, நாயகத்தின் கபரு மண்ணை யாராவது மோந்து கொண்டால், அல்லா யஷும்ம மத ஸமானி கவாலியா, அவன் மௌத்தாகும் வரைக்கும் வேற எந்த வாசத்தையும் நோர தேவையில்லை. ஏன்? கஸ்தூரி மனமடித்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரில் இருந்து. சுப்பத் அலைய மஸாயிபு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததால் எனக்கு வந்த கஷ்டம், எனக்கு வந்த துன்பம், லவ் அன்னஹா சுப்பத் அலல் அய்யாமி உதுன லயாலியா, எனக்கு வந்த கஷ்டத்தை பகலுக்கு கொடுத்தால் அந்த பகலெல்லாம் இரவாக மாறிவிடும். சகோதரர்களே, இதுதான் வாழ்க்கை. உலகத்தின் தலைவர், சுவர்க்கத்தின் தலைவர் உலகத்தில் நிரந்தர வாழ்க்கை வாழவில்லை. சகோதரர்களே, உலக வாழ்க்கையை பார்த்து ஏமாந்து விடக் கூடாது. அல்லாஹ் மௌத்தை வைத்திருக்கிறான் நமக்கு, அல்லாஹ் கபரை வைத்திருக்கிறான் நமக்கு, அல்லாஹ் மரணத்துக்கு பின்னால் ஆகிரத் என்ற ஒரு மறுமை வாழ்க்கையை வைத்திருக்கிறான் நமக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் 13 வருடங்களாக சஹாபாக்களுடைய உள்ளத்தில் விதைத்த விதை என்ன தெரியுமா? 13 வருடங்களாக நாயகம் செய்த உழைப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி விளங்கப்படுத்தினார்கள், ஆகிரத்தை பற்றி விளங்கப்படுத்தினார்கள். உலகத்தை, துனியாவை அடைவதற்கு இமாமை கொண்டு வந்து மிம்பரில் குத்பா ஓத தேவையில்லை. சகோதரர்களே, குத்பா என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அந்த குத்பாவை கேட்டால் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும், ஆகிரத்துடைய சிந்தனை வர வேண்டும், கபருடைய நினைவு வர வேண்டும். இந்த தலைப்புகளில் தான் குத்பா ஓதப்பட வேண்டும்.